தளபதி வந்துட்டு இதுக்கு முன்னாடி நல்லா ஜாலியான செட்ல இருந்துட்டு வந்திருக்காரு. கிரிக்கெட் விளையாடுவாங்க. ஆனா எங்க செட் அப்படி கிடையாது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. ஏன் உங்க செட் அப்படி கிடையாது? இல்ல ஆக்சுவலா இது லாஸ்ட் ப்ராஜெக்ட்ன்றனால ஐ திங்க் வி ஆல் ஹேட் மோர் ப்ரெஷர் ஆன் அஸ். ஸோ ஒரு பெர்ஃபெக்ஷனுக்காக எல்லாருமே அடுத்தடுத்துன்னு ஓடிக்கிட்டே இருந்த ஒரு 1000 பீப்புள் ஹேண்டில் பண்ணுறது ஒரு 15 பேர் தான் இருக்கும். டு ஹேண்டில் 1000 இட்ஸ் லைக் வெரி ஹார்ட்ல. அப்போ எல்லாருமே கொஞ்சோண்டு அந்த ஃபயர்ல தான் இருக்கும். ஃபயர்ல தான் இல்ல இருக்கு. நாங்க கிரிக்கெட்லாம் ஆடி பார்த்தோம். செட் ஆகல. பாபா பாஸ்கர் மாஸ்டர் அவர் டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. லோக்கல்ல இருந்த ஆளுங்கெல்லாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்க. அப்படியே டான்ஸ் பரவி சாருடைய சாங்ஸ் போட்டு ஃபுல்லாக டான்ஸ் ஆடி எங்கள் 2 பேருடைய பாபா பாஸ்கர் மாஸ்டர் என்னோட ஒரு சார் இறங்கி வரணும், இறங்கி வந்து ஆடுற அளவுக்கு டான்ஸ்ன்னு சொல்லி பயங்கரமாக ஃபன் பண்ணாங்க. விஜய் சாரோட உங்களுக்கு இருந்த ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா? மறக்கவே முடியாது, இப்படி ஒரு ஹீரோ வந்துட்டு ஆன் செட் பிஹேவ் பண்ணுவார் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அப்படி ஏதாவது இருக்கும்? எங்க 2 பேர் தாண்டி காஸ்டியூம் டிசைனர்ஸ் கொஞ்சம் பொண்ணுங்க, மேக்ஸிமம் 10 to 15 கேர்ள்ஸ் தான் இருப்பாங்க. ஒவ்வொருத்தங்க கிட்டேயும் சேஃபாக அவர் ஹீல் நோட்டீஸ் அண்ட் ஹீல் ஸ்டே சேஃப்னு சொல்லிட்டு நம்பர் 1. ஒரு பொண்ணு ஒரு டைரக்டர்கிட்ட ஜாயின் பண்ணும்பொழுது அல்டிமேட்டாக ஒரு டேடு கிட்ட இருக்கிற ஒரு சேஃப்டி இருந்தால் மட்டும்தான் ஃப்ரீயாக வேலை பார்க்க முடியும். நாங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டோம். நாங்கள் 2 பேருமே விஜய் சாருக்கு வந்து சாரை ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த எடிட்ல இவர் வெப்பாரா, உங்க ஆள் வெப்பாரா அப்படிதான் கேட்பாரு. ஸோ தூக்கிடுவாரா இதையும்? பிரதர். Title sponsor Max Gold, Cash for Gold. Call 04445454545. GT Holidays, South India's #1 travel brand. Dr. Sri Varma's Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம். Presta Women's Wear, அனைத்திலையும் பெஸ்டா. Presta Innerwears, Leggings and Nighties. Presents Jananayagan Celebration. Supported by the Chennai Silks. Let the celebration begins. Powered by Jayachandran, எல்லாமே இருக்கு நல்லாவே இருக்கு. Vecura Wellness, Advanced Scientific Slimming, No Pain No Surgery. இனி weight loss இன்னும் smarter. GKNM Hospital, கோவையில் 74 வருடங்களாக உங்கள் ஆரோக்கியத்தின் நம்பிக்கை. Beverage partner Wagh Bakri Tea since 1892. Venue partner Feathers Arada Hotel. உங்க ஏடிஸ் எல்லாருமே will have it on stage. சார் ஆக்சுவலாக வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். ஆக்சுவலாக அவங்கெல்லாம் முன்னாடியே வந்துட்டாங்க. நீங்கள் வரதுக்கு முன்னாடி நீங்கள் முன்னாடி வந்து அவங்கெல்லாம் வந்து செம்ம ஜாலியாக இருந்தாங்க. இப்போ உங்களை பார்த்ததுக்கு அப்புறமா என்னன்னு தெரியல, அப்படியே பவ்யமா அப்படியே வந்து சுடிதார் பொண்ணு வந்துட்டு ரொம்ப அவங்க வந்துட்டு பவ்யமா பயந்து தயங்கி அப்படி இருக்காங்க. இப்படி இல்லை, அவங்க முன்னாடி ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. இப்போ எங்களுக்கு உண்மையிலேயே தோணுது நீங்கள் கொஞ்சம் அந்த ஒரு பிரின்சிபல் ஹெட் மாஸ்டர் எஃபெக்ட்ல தான் இருப்பீங்களோ உங்கள் ஏடிஸ் கிட்டேன்னு. எப்படி சார் இது? தெரியல, நீங்க அந்த கேள்வி அவங்க கிட்டே கேளுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அவங்க கிட்ட கேட்டுடலாமா சார்? சொல்லுங்க. அவ்வளோ என்ன பயம் தானே இது? பயமா மரியாதை? பயம் இல்ல, ஒரு மாதிரி ரெஸ்பெக்ட் தான் எல்லாருக்குமே. ஓகே. என்னன்னா சொன்ன வேலையை செஞ்சுட்டா சார் வந்து ஃப்ரீ தான், சில் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டா சார் வந்து வேற ரேஞ்ச், வேற லெவலில் ஒன்று இருக்கும். பட் ஆனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் பண்ணி ஒன்று கிளியர் பண்ணிடுவோம். ஓகே. அது தாண்டி சார் சில் தான், ஒன்றும் சார் சில்லு தான். ரொம்பலாம் ஸ்ட்ரிக்ட் இல்லை. ஒர்க்கு தான் மெயின், ஒர்க்கை தாண்டி எதுவுமே அங்கே இருக்காது. ஓகே சூப்பர் சார். வந்துட்டு இப்போ இந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே கேட்கணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு கண் அசைவு சிலதெல்லாம் இருக்கும்ல, அதுலயே நாங்க புரிஞ்சுப்போம் சார் இன்னைக்கு நல்ல மூட்ல இல்லை அப்படின்ட்டுலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் ஓகே இது நடக்க போகுது, ஒரு சம்பவம் இங்க அப்படின்ற மாதிரினா என்ன மாதிரி மொமெண்ட் அங்கே கிரியேட் ஆகும்? அந்த அட்மாஸ்பியர் நீங்க எப்படி அங்க இருப்பீங்க அந்த டைம்ல? எந்த ஒரு விஷயம் வந்து சாருக்கு பிடிக்கலன்னு நீங்க அப்படியே அந்த ஆறாலே கண்டுபிடிச்சிருவீங்க? கரெக்டாக சொல்லணும்னா க்ரௌட் அப்போல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் போகும் எல்லாருக்குமே. ஏன்னா ஒரு பெரிய க்ரௌட் இருக்கும். அந்த டைம் வந்து நம்மளுக்கு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே ஒரு ஷார்ட் எடுக்கணும் அப்படின்னா, அந்த டைமுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னா சார் இல்லை எல்லாருமே ஒரு மாதிரி ஃபயராக தான் இருக்கும். மார்னிங் கிட்டத்தட்ட ஒரு 500 இல்லை ஒரு 1000 பேர் வரைக்கும் இறக்கும் ஜூனியர்ஸ்லாம். அப்போ ஒரு காலையில் ஒரு 7 மணிலேருந்து ஃபயர் தான். ஃபஸ்ட்டு ஷாட் போகிற வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி வயிற்ற கலக்கிற மூமெண்ட்டாக தான் இருக்கும். சாரே ஒரு சில டைமில் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில டேஸ்ல நடந்திருக்கு. பட் ஆனால் வந்து சார் வந்து ஒரு மாதிரி சில்லாக தான் அப்படியே ஹேண்டில் பண்ணுவாங்க. சார் பிரச்சனை இல்லை, நாங்கள் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி பயந்துட்டு இருப்பீங்க. ஓகே. ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு சாரோட இன்டர்வியூ வந்துட்டு சிலது பார்த்துருக்கோம். அந்த இன்டர்வியூலாம் அவர் சொல்லியிருப்பாரு, தளபதி வந்துட்டு இதுக்கு முன்னாடி நல்லா ஜாலியான செட்ல இருந்துட்டு வந்திருக்காரு, கிரிக்கெட் விளையாடுவாங்க. ஆனா எங்க செட் அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன் உங்க செட் அப்படி கிடையாது? இல்ல ஆக்சுவலா இது லாஸ்ட் ப்ராஜெக்ட்ன்றனால ஐ திங்க் வி ஆல் ஹேட் மோர் ப்ரெஷர் ஆன் அஸ். ஸோ ஒரு பெர்ஃபெக்ஷனுக்காக எல்லாருமே அடுத்தடுத்துன்னு ஓடிக்கிட்டே இருந்த மொமெண்ட்ஸ் தான் ஜாஸ்தியாக இருந்தது.
அதனால கொஞ்சம் ஒரு சீரியஸ் டோன் எப்போதுமே இருந்துகிட்டே இருந்ததுன்ட்டு ஐ ஃபீல். ஒரு ஒரே ரொம்ப அப்படி தீயா ஓடிட்டே தான் இருப்பீங்களா எல்லாருமே? இல்ல சில் மூமெண்ட்ஸும் இருக்கு. இருக்கு. கிரவுட் இல்லாத டைம்ல செட்ல வந்துட்டு 2, 3 ஆர்டிஸ்ட் வச்சுலாம் ஷூட் பண்ணியிருக்கோம். அப்பலாம் இட் வில் பி வெரி சில். மூடாவும் நல்லா காமா தான் இருக்கும். ஆ. ஆனா இவர் சொன்ன மாரி கிரவுடுன்ட்டு போகும்போது ஒரு 1000 பீப்பிள் ஹேண்டில் பண்றது ஒரு 15 பேர் தான் இருப்போம். டு ஹேண்டில் 1000 இட்ஸ் லைக் வெரி ஹார்ட்ல. அப்போ எல்லாருமே கொஞ்சோண்டு அந்த ஃபயர்ல தான் இருப்போம். ஃபயர்ல தான் இல்லை இருப்பீங்க. நாங்கள் கிரிக்கெட்லாம் ஆடி பார்த்தோம், செட் ஆகல. இந்த யூனிட்டுக்கு இது செட் ஆகலன்னு விட்டோம். உங்க ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கிறதுக்கு நீங்க என்னதான் பண்ணுவீங்க இப்போ ஆன் செட்ஸ்ல? வேலை தான். சார் வொர்க்கஹாலிக்கா இருக்கலாம். இந்த லெவலுக்கு ஹாலிக்கா இருக்க கூடாதுல்ல? சார் வர்றதுக்கு முன்னாடி செட்ட வந்துட்டு ஏடிஸ்லாம் ப்ரிப்பரேஷன் ஒண்ணு பண்ணுவாங்க. நாங்க வந்துட்டு கே.எஸ். ரவிக்குமார் சார்லாம் கேட்டுருக்கோம். அவர் 6 மணிக்கு ஆரம்பிச்சுருவாரு. அந்த சூரியன் உதயம் ஆகறதுக்கு முன்னாடியே அங்க செட் வந்துட்டு பரபரப்பா இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது மாரி சார் உள்ள அந்த செட்ல ஸ்டெப் இன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? யாருக்கு எங்களுக்கு முன்னாடி வந்துருவாரு சம்டைம்ஸ். ஏடிஸ்க்கு முன்னாடி வந்துருவாரு ஆமா, அவரு. ஆமா. முடிஞ்சா கதை அப்ப? மதுரை அடிச்சு தான் சேரோட போவோம். உட்கார்ந்திருப்பாரு ஃபர்ஸ்ட்டே. ஓ அப்படி already எத்தனை set. மணிக்கு வருவாரு? 6:30, 7 வந்துருவாரு. இத்தனைக்கும் சென்னையிலேருந்து வருவார். நாங்கள் ஆல்ரெடி அங்கேயே ரூம் போட்டிருக்கோம். நாங்கள் வரதுக்குள்ள வந்துடுவாரு. அதுவும் செட்டில் தான் இருப்பார், கேரவனில் தான் இருக்க மாட்டார். 24/7 செட்லேயே தான் இருப்பார். அதனால எல்லாருமே பரன்னு ஓடிக்கிட்டு ஓடிட்டே. சும்மா கூட நிற்க மாட்டோம், போய் எங்கேயாவது ஓடிட்டு. ஆ. சும்மா ஓ புரியுதா உங்களுக்கு அவர் என்ன சொன்னாருன்னு? சும்மா நின்னா ஏதாவது கேட்டுருவாருட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிட்டு இருக்கிறது அந்த மாதிரி. தான் எல்லாருமே ஒரு ஃபாலோ ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடிட்டு இருப்பான். அதான் சொல்லிட்டு இருக்கான் அவன். அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. சூப்பர். இப்போ வந்துட்டு அவர் சொன்னாரு கிரிக்கெட் கூட ஆடி பார்த்தோம். எங்களுக்கு அது செட் ஆகல அப்படின்ட்டாரு. இப்போ ஓகே நீங்க எல்லாமே ஒரு ஒரு இடத்துல வந்து பிளான் பண்ண மாதிரி அது போல. ஓகேவா? ஏதோ ஒரு ஐட்டம் வந்து அங்க வரல. ஒரு ப்ராப்பர்ட்டியோ இல்ல அந்த பர்ட்டிகுலர் ஆர்டிஸ்டோ ஏதோ வரல. இப்போ இந்த குழந்தை மாறின மொமெண்ட் மாதிரி ஒன்று சொன்னார்ல அருண் சார் அந்த மாதிரி. இந்த மாதிரி மொமெண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அவர்கிட்ட எப்படி போய் கன்வே பண்ணுவீங்க? சார் கிட்ட ஒண்ணே ஒண்ணுதான். ஆ. எவ்வளோ பெரிய தப்பா இருந்தாலும் இருக்கலாம். ஆ. என்ன வேணாலும் இருக்கலாம். ஆர்டிஸ்டே சொல்லாம கூட விட்டுருக்கலாம். ஓகே. உண்மைய சொல்லிட்டா விட்டுருவாரு. 5 மினிட்ஸ்ல மறந்துட்டு அப்புறம் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பாரு. ஓகே. போய் ஏதாவது சொல்லி மாட்டேன். அப்படி மாட்டினதில்ல. எல்லாருமே மோஸ்ட்லி அது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால உண்மையை சொல்லிடுவோம். ஓகே சூப்பர். அப்படியே மைக் அவர்ட்ட கொடுங்க. இல்ல இல்ல எல்லா நேரமும்லாம் சீரியஸா இருக்காது. நான் சொல்றது வேலை இருக்கு. இப்போ கொடைக்கானல்ல வந்து ஷூட் பண்ண போனோம் 3 டேஸ். சார் கூட போனோம். ஒரு 3 டேஸ்ல முடிக்கணும். செகண்ட் டேல வந்து ஒரு 11:00 மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ம். மழை நிக்கவே இல்ல. பெஞ்சிட்டே இருக்கு, மழை பெஞ்சிட்டே இருக்கு. சரி ஓகே இன்னைக்கு ஷூட் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. சரி ஓகேன்ட்டு ஸ்பீக்கர் எடுத்து வச்சு பாபா பாஸ்கர் மாஸ்டர் அவர் டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. லோக்கல்ல இருந்த ஆளுங்கெல்லாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்க. அப்படியே டான்ஸ் பரவி சாருடைய சாங்ஸ் போட்டு ஃபுல்லா டான்ஸ் ஆடி எங்க 2 பேருடைய பாபா பாஸ்கர் மாஸ்டர் என்னோட ஒரு சார் இறங்கி வரணும். இறங்கி வந்து ஆடுற அளவுக்கு டான்ஸ்ன்னு சொல்லி பயங்கரமா ஃபன் பண்ணாங்க. ஓகே. பயங்கரமா ஃபன்னியா நாங்க இருந்தது. இந்த மாதிரி தருணங்களை தான் எக்ஸ்பெக்ட் பண்றோங்க. ஓகே. அந்த மாதிரி நான் சொல்றது வேலை செய்ய முடியாது அப்படின்ட்டு ஃபன் மூடு தான். ஃபன் மோட் தான். பட் ஒரு மென்டரா பிஃபோர் தி ஷூட் டிஸ்கஷன் ஒன்று இருக்கும் இல்லையா? ப்ரிப்பரேஷன் ஃபார் தி ஷூட் அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் எப்படி நடக்கும்? உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்க ஆஸ் அன் ஏடி இந்த ஜனநாயகன் படத்துல? அதெல்லாம் சொல்ல முடியுமா? இந்த படத்தோட கேஸ்டிங் ஒர்க்ஸ் ஆரம்பிக்கிறப்ப ஒரே ஒரு விஷயம் சார் சொன்னார். நான் அது படத்துக்கு மட்டும் இல்லை, என் பர்சனல் லைஃப்லையும் நான் எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் டே சொன்னார், இந்த படத்துக்கு எந்த ஆர்டிஸ்ட் யாரை பேசி யாரை கமிட் பண்ணாலும் சரி, அவனுக்கு ஒரு நாள் தான் ஷூட்டு, இல்லை ஒரு சீன் தான் இருக்குது, இல்லை ஒரு டைலாக் தான் இருக்குது. என்ன இருந்தாலும் உண்மையை சொல்லி கமிட் பண்ணுங்க. மற்ற பக்கம்லாம் வந்துட்டு ஒரு நாள் ஷூட் இருந்ததுன்னா ஆர்டிஸ்ட் பேமெண்ட் குறைக்கிறதுக்கு வேண்டி 10 நாள் ஷூட்டு அப்படின்னு கூப்பிட்டு ஒரு நாள் வச்சுட்டு கட் பண்ணிடுவாங்க. எதுவாக இருந்தாலும் ஆர்டிஸ்ட்டுக்கு உண்மையை சொல்லி கமிட் பண்ணுங்க, பொய் சொல்லி கமிட் பண்ணாதீங்க, நடிக்கணுமா வேண்டாமா நான் டிசைட் பண்ணிட்டுன்னு சொன்னார். ஸோ நான் அது ப்ரொஃபஷனலாக மட்டும் இல்லை, பர்சனலாகவும் நான் அதை எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். வெரி நைஸ் வெரி நைஸ் வெரி நைஸ். நீங்க வந்துட்டு உங்களுக்கு வந்து ஹெச் வினோத் சார்னால ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம விஜய் சாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணதும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். அந்த மாதிரி விஜய் சாரோட உங்களுக்கு இருந்த ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா? மறக்கவே முடியாது, இப்படி ஒரு ஹீரோ வந்துட்டு ஆன் செட் பிஹேவ் பண்ணுவார் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அப்படி ஏதாவது ஒரு விஷயம்? Adding to Madhi's before telling something about this, for a woman to work in a set of Okay. 1000 people, like ஒரு நாளைக்கு ஒரு பெரிய பெரிய சீக்வன்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு 1000 பேர் இருப்பாங்க. எங்க 2 பேர் தாண்டி காஸ்டியூம் டிசைனர்ஸ் கொஞ்சம் பொண்ணுங்க, மேக்ஸிமம் 10 to 15 கேர்ள்ஸ் தான் இருப்பாங்க. ஒவ்வொருத்தங்க கிட்டயும் சேஃபா அவர் ஹீல் நோட்டீஸ் அண்ட் ஹீல் சே ஸ்டே சேஃப்னு சொல்லிட்டு நம்பர் 1. அண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் அ ஜூனியர் ஆர்டிஸ்ட், பெரிய ஆர்டிஸ்ட் விஜய் சார் எல்லாரையுமே சேர்த்து எல்லாரும் சாப்பிட்டாங்களாங்கிறது ஹீல் மேக் ஷுர். சாப்பிடாம அப்படியே ஃபுல்லாக ஷூட் பண்ணாலுமே பேட்சாக இவங்களாம் கூட்டிகிட்டு போய் சாப்பிடுங்கன்னு சொல்லுவார்.
அண்ட் பீயிங் அ உமன், நான் ரொம்ப தைரியமாக இருக்கேன் அப்படின்னா ஐம் வெரி போல்ட் நவ். பிஃபோர் ஜாயினிங் வினோத் சார் ஐ யூஸ் டு பி வெரி ஸ்கேட் ரியலி. நவ் ஐம் வெரி ஹாப்பி அண்ட் போல்ட் பிகாஸ் ஆஃப் ஹிம். மை பேரண்ட்ஸ் ஆர் அவே பட் ஐ டோன்ட் ஃபீல் லைக் தட். He doesn't talk much, but I know there is someone whom I can go and talk to. அவர்கிட்ட போய் பேசலாம், ஏதாவது பிரச்சனைனா எங்கள் எல்லாருக்குமே அதே தான், எதுனாலுமே போய் சொல்லிடலாம் ஓப்பனாக அப்படிங்கிறது. அண்டு ஒரு பொண்ணு ஒரு டைரக்டர்கிட்ட ஜாயின் பண்ணும்பொழுது அல்டிமேட்டாக ஒரு டேடு கிட்ட இருக்கிற ஒரு சேஃப்டி இருந்தால் மட்டும்தான் ஃப்ரீயாக வேலை பார்க்க முடியும். கண்டிப்பா. நாங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டோம். நாங்கள் 2 பேருமே வி வில் ஒர்க், அவ்வளோதான். வேலை மட்டும்தான் எங்களுக்கு மைண்ட் செட்டில் இருக்கும். அண்ட் விஜய் சாரோட ஒரு மொமெண்ட் இருந்தது என்னன்னா, என்னோட பர்த்டே அன்னைக்கு. ஆ. ஸோ சார் வந்து எப்படின்னா எல்லா ஆர்டிஸ்டோடையும் எங்களை நல்லா பழக விடுவார். நீங்கள் போய் பேசுங்க, அது போய் சொல்லுங்க, அப்புறம் சீன் சொல்லித்தரதுக்கு கூட சொல்லுவார். பெரிய விஜய் சார் கிட்டேயே ஒன்று சொல்லணும்னாலும் மதியோ யாராவது இருக்காங்கன்னா சொல்லுவார். இட்ஸ் நாட் லைக் சார் மட்டும் தான் கன்வே பண்ணார், அப்படி இருக்காது. ஸோ என் பர்த்டே அன்னைக்கு ஐ ஹேட் சம் 20 to 30 minutes அண்ட் ஐ வாஸ் டெல்லிங் மை ஸ்டோரி நரேட் பண்ணி, அந்த மாதிரி ஒரு நல்ல ரொம்ப ஃபன்னாக இருந்தது அந்த மொமெண்ட். With விஜய் சார். ஆமாம், நான் போய் கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் சார். ஆனால் ஷூட் போயிட்டு இருந்தது, வேறு ஷூட் போயிட்டு இருந்தது. உட்காந்து அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் இருந்தது. அதே மாதிரி விஜய் சாருக்கு வந்து சாரை ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த எடிட்ல இவர் வெப்பாரா, உங்க ஆள் வெப்பாரா அப்படிலாம் கேட்பாரு. ஸோ தூக்கிடுவாரா இதையும்? பிரதர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் கேட்பாரு. வெரி நைஸ், வெரி ஆமா. நைஸ். இப்போ உங்ககிட்ட வந்துட்டு இவங்க தான் ஒரு பஞ்ச் ஆஃப் ஏடிஸ்னும் போது சாரோட ஃபேவரட் யாரு? அது நீங்க சார்கிட்ட தான் கேட்கணும். சார்கிட்ட தான் கேட்கணும். அவர் சொல்ல மாட்டாரே, அதனால தான் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமான்னு கேட்கலான்னு. சொல்லுங்க உங்க ஃபேவரட். ஃபேவரட்லாம் இல்லை, இல்ல எல்லாரும் செல்ல favorite. பிள்ளை எல்லாரும் ஃபேவரட் தான். அதில் என்ன இருக்கு? யார் அதிகமா திட்டுவாங்க அப்போ? எல்லாருமே தான். இல்லை, நான் அசிஸ்டன்ட் செலக்ட் பண்ணும்போது என்கிட்ட இல்லாத ஏதோ ஒரு குவாலிட்டி அவங்க கிட்ட இருக்கான்னு பார்ப்பேன். நான் சொல்கிறது ஒரு நல்ல இங்கிலீஷ் பேசுகிறதோ அல்லது நல்ல ஒரு தமிழ் எழுத படிக்க தெரியறதோ, அந்த மாதிரி ஏதோ ஒரு நிறைய படம் பார்க்குறதோ, ஏதோ ஒன்று ஒரு டீமாக ஒர்க் பண்ணும்போது அந்த கிவ் அண்ட் டேக் இருக்குல்ல, அதை நான் பார்ப்பேன். அப்புறம் நான் பேசிக்காக அசிஸ்டன்ஸ் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பேஷன்ஸ். ஒரு அசிஸ்டன்ட் என்கிட்ட ஜாயின் பண்ணணும்னு நினச்சா அவனை கூப்பிட்டு நான் 1 மாதம் வேலையே சொல்ல மாட்டேன், அவன்கிட்ட எதுவும் பேசவே மாட்டேன். ஸோ அவன்கிட்ட பேசிக்காக அந்த பேஷன்ஸ் இருக்கான்னு பார்ப்பேன். ஒரு 2-3 பேர் போயிடுவாங்க, இங்கே எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா சினிமாவுக்கு அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ அது பேசிக்காக அந்த குவாலிட்டி இல்லைன்னா அவங்க வந்து மேபி அவங்க சீக்கிரமாக போய் சக்ஸஸ் ஆகிடலாம், இல்லை ஆகாமலே போயிடலாம். ஸோ அதனால் நான் அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணுவேன். ஸோ அதனால் அசிஸ்டன்ஸ்ன்றது எல்லாருமே என்னென்னா அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரெஸ்பெக்ட் அதெல்லாம் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் க்ளீனாக ஒர்க் பண்ணிவிடுங்க, அதுதான் உங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடும். சூப்பர். இப்போ அப்படியே இந்த ஒரு லேர்னிங்கோட உங்க எல்லார்கிட்டயும் ஒரே ஒரு கேள்வி, ஒரு ஃபேன் பாய் மொமெண்டா, எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி, ஒரு டைரக்டருக்கு ப்ரொடியூசருக்கெல்லாம் தாண்டி ஏடிஸ் அப்படின்றவங்க தான் எல்லா ஆக்டர்ஸோடய ரொம்ப க்ளோஸாக கனெக்ட் ஆகியிருக்க ஒரு பர்சன் ஆன் செட். முக்கியமாக ஹீரோயினோட, அதுவும் நம்ம ஹீரோவோட கடைசி படம்னும் போது அந்த ஃபஸ்ட்டு ஷார்ட் கிளாப் சொல்லி ஆரம்பிக்கும் போது லாஸ்ட் ஷார்ட் கிளாப் அடிச்சிருப்பாங்கல்ல, அப்போ வந்து ஒரு எமோஷ்னலாக எல்லாருக்கும் அந்த இடத்துல ஒரு மாதிரி ஆகும். நிறைய பேர் வந்துட்டு இப்போ செல்ஃபி வீடியோஸ்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க அழுது, அந்த டைமில் எடுத்ததெல்லாம். உங்களுக்கு அந்த செட்டில் எப்படி இருந்துச்சு? ஹவ் வாஸ் தட் எமோஷ்னல் ட்ராவல் த்ரூ அவுட்? ஃபஸ்ட்டு படத்தில் கிளாப் இல்லை, கிளாப்பே கிடையாது. கிளாப் இல்லை. ஐ திங்க் எமோஷ்னல் மூமெண்ட்னா ஷூட்டிங் முடிஞ்சதுடான்னு ரிலாக்ஸ் ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சார் இப்படி எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ஒன் ஷாட்ல அவ்வளோதான், நீங்க ஒன்றும் இதுவாக அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டீங்க. அவங்க ஆஸ் அ ஃபேன் பாய் அவங்க உங்களுக்கு இருக்கும் சொல்லட்டும். சார். மதின்னு அப்பையிலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. யாரு? நீங்க தான் மதியா? நீங்க தான் மதி. ஓகே. உங்களுக்கு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு போலயே. இல்லைங்க. ஓ, அதனாலயா? ஓகே மதி ப்ரோ, பார்த்து அவங்க எல்லாத்தையுமே கேஸ்ட் பண்ணிடுவீங்கன்னு இவ்வளோ இந்த லெவலுக்கு ஆன் ரெக்கார்ட் பதிவு பண்ணியிருக்காங்க. இல்லைங்க, காஸ்டிங் டேரக்டர்ல எல்லாமே சார் தான் செலக்ட் பண்றது. சார் செலக்ட் பண்றதா? ஜஸ்ட் போட்டோஸ் காட்டுவோம், சார் சொல்றது தான் எல்லாமே. சார் நீங்க சொல்றத வச்சு தான் சொல்லுவாருன்ற சும்மா இருங்க நீங்க, அவரு இதெல்லாம் கிளப்பி விட்டுறாதீங்க அப்படின்னா. ஸோ எமோஷ்னல் மூமெண்ட்னு சொல்றது வந்துட்டு அந்த சார் ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி தான் அந்த சன்பால் ஷாட் ஒன்று வரும். ஸோ அதுதான் வந்துட்டு சிஎம் சாரோட கடைசி ஷாட்டு. முடிச்சுட்டு ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருந்தது. பட் கட் பண்ணால் அடுத்த ஷாட்டுக்கு வேறு ரெடி பண்ண வேண்டிய ஒர்க் இருந்துச்சு. ஓகே. நாங்கள் டக்குன்னு திரும்பி பார்த்தோம், சார் வந்து அடுத்த ஷாட்டுக்கான ப்ரிப்பரேஷன்ஸில் இறங்கிட்டாரு. நாங்கள் உடனே சார் கூட போயிட்டோம். எங்களுக்கு ஓகே, எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் நல்லபடியாக முடிச்சிடணும், இவ்வளோ நாள் முடிச்சிட்டோம், அதுக்கப்புறமா தப்பு இல்லாமல் பண்ணிடணும்னு ஒரு இதுதான் இருந்துச்சு. எமோஷனல் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நாங்கள் அது ஸ்க்ரீனில் படம் பார்க்குறப்ப எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டோம். தொடச்சு போட்டு அடுத்ததுக்கு போயாச்சு வேலைக்கு. ஆமாம்.
சூப்பர், சூப்பர். ஸோ இந்த ஜனநாயகன் செலிப்ரேஷன் வந்துட்டு சொல்லுங்க. உங்களுக்கும் ஏதாவது எமோஷனல் ஏதாவது இருக்கா? ஸ்பெசிஃபிக்கா எமோஷ்னலா ஆன மாதிரி ஐ டோன்ட் திங்க் நன் ஆஃப் அஸ் ஹேட் தட் மொமெண்ட். ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே இவ்ளோ கிராண்டியரா பண்றோம் அப்படின்ற அந்த பெருசா ஏதோ பண்றோன்ற அந்த ஒரு ஃபீல் தான் இருந்தது. முடிக்கும்போது அந்த ஒரு ஷாட்ல சாரும் அமிதா மட்டும் தான் இருந்தாங்க. ஆ. ஓகே அப்படின்ட்டு வெல் அண்ட் குட் அப்படின்ட்டு ராப் பண்ணிட்டு வி ஹேட் டு கீப் மூவிங் நெக்ஸ்ட். ஏன்னா அடுத்து எங்களுக்கு- போஸ்ட் புரொடக்ஷன் அது இதுன்னு வேலைகள் இருக்கு அப்படின்னு போயிட்டீங்க. ஆன் ஸ்க்ரீன் பார்க்கும்போது ஒரு சீனோடுமே கனெக்ட் ஆயிட்டு ஐ வாஸ் லைக் ட்ரூலி எமோஷனல். நான் ஃபுல்லா ஃப்ரெண்ட் குரூப்போட தான் பார்த்தேன். Okay. எல்லாருமே வந்துட்டு தரவா என்ஜாய் பண்ணாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் டே போகும்போது மொத்த தியேட்டருமே எரப்ட் ஆகும்போது இட் வாஸ் லைக் வெரி நைஸ் ஃபீலிங். நைஸ், நைஸ், நைஸ். ஆக்சுவல் ஜனநாயகன் செலிப்ரேஷன் அப்படின்றது வந்துட்டு, ஜனநாயகன்ல பார்ட்டா இருந்தவங்க வந்துட்டு இந்த லெவலுக்கு ஒரு நெகிழ்ச்சியான மொமெண்ட் ஷேர் பண்ணும்போதுன்னு தான் நாங்க நினைக்கிறோம். ஸோ இன்னுமே டைரக்டர் சாரோடையும் உங்களோடையும் நிறைய பேசுறதுக்கு இருக்கு. ஸோ யூ கேன் ப்ளீஸ் ஸ்டெப் டவுன் டீம். தேங்க் யூ ஸோ மச். டைட்டில் ஸ்பான்சர் மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். கால் 04445454545. GD Holidays, South India's #1 travel brand. டாக்டர் ஸ்ரீ வர்மாஸ் வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம். பிரஸ்டா உமன்ஸ் வேர், அனைத்திலையும் பெஸ்டா. பிரஸ்டா இன்னர் வேர்ஸ், லெகின்ஸ் அண்ட் நைட்டிஸ். Presents Jananayagan celebration. Supported by the Chennai Silks. Let the celebration begins. Powered by Jayachandran, எல்லாமே இருக்கு நல்லாவே இருக்கு. Vecura Wellness, Advanced Scientific Slimming, No Pain, No Surgery. இனி weight loss இன்னும் smarter. GKNM Hospital, கோவையில் 74 வருடங்களாக உங்கள் ஆரோக்கியத்தின் நம்பிக்கை. Beverage partner வாக் பக்ரி டீ since 1892. Venue partner Feathers, a Radha Hotel.